ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியில் இப்போ சில்வர் பார் வாங்கணுன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரைஸு, என்னென்ன எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரீசேல் வேல்யூ பற்றி செப்பரேட்டாகவே வீடியோ போட்டிருக்கேன். மோஸ்ட்லி எந்த ஷாப்பாக இருந்தாலும் அதே ஷாப்பில் வாங்கின காயினை கொடுத்தீங்கன்னா 1% லெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. மற்ற ஷாப் காயினாக இருந்தால் 7.5%லேருந்து 10% வரைக்கும் காயினோட பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரி லெஸ் பண்ணிகிட்டே எடுக்கிறாங்க. இதே நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸாவோ சில்வர் ஜுவல்ஸாவோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 25%லேருந்து 35% வரைக்கும் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கும்பொழுது சில்வர் பொருட்களாக வாங்காமல் காயின் பார் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது லாஸ் பெருசாக இருக்காது. இது செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 2025 மட்டும் சில்வர் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னா 65% நமக்கு கெயின் ஆகிருக்கு ரேட்டு. ஜான்வரி 1 அப்போ 1 கிராம் சில்வர் 98 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ அக்டோபரில் இன்றைக்கி ரேட் படி 171 ரூபா இருக்குது 1 கிராம் சில்வர். இதே மாதிரி சில்வர் ரேட் ஏறிட்டே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஷின் மார்க் தான். அப்படியே டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில்வர் வாங்கி சேவ் பண்ணி வைங்க. இப்போது முன்னாடி மியா காயின்ஸ் எப்போ ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது நிறைய பேர் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்ஹெச் சிஸ்டர்லாம் கமெண்ட்லேயும் சொல்லுவாங்க, ஆஃபர் வரும்போது ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு இவ்வளோக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னு. அந்த மாதிரி டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த காயினோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷாப்பில் போய் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் அதுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜஸ்னு போடுவாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்குது. நிறைய ஷாப்ஸில் கேட்ட வரைக்கும் இப்போது இந்த வீக்லலாம் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வர்ஷாவோட டிஜி சில்வர் ஆப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வர்ஷா ஜுவல்லர்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேவும் இப்போது சேர்ந்தவங்களுக்கு காயின் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் ஸ்டாக்லாம் வந்ததுக்கப்புறம் வேணால் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சில்வர் ஆப்ஸ் அந்த மாதிரி போகாமல் நீங்கள் காயின்ஸாக இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிறதும் பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான். இனிமேல் சில்வர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நிறைய பேர் சில்வர் வாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸில் டிஜி சில்வர் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது 5 கிராம் 10 கிராம் 20 25 இந்த மாதிரி அளவில் உங்களுக்கு காயின் கிடைக்கிது. 100 கிராம் 1 கிலோ வரைக்கும் கூட உங்களுக்கு பார் இருக்குது. பட் நிறைய ஷாப்ஸில் இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஆர்டிலையும் கேட்டப்போ இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. 5 கிராம் 10 கிராம் காயின் இருக்குது, 50 கிராம்ஸ்க்கு மேலே ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நார்மலாக இப்போ 5 கிராம் வாங்கணுன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு உங்களுக்கு சில்வரோட ரேட் 855 ரூபா வரும். 1 கிராமுக்கு 2 ரூபாய் 50 பைசா மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. வேஸ்டேஜ்னு தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல ஜிஆர்டியை பொறுத்தளவுக்கு. அது வேஸ்டேஜ்க்கு நம்ம எதுவும் அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. மேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு காயினுக்கு, அதாவது 1 கிராமுக்கு 2 ரூபாய் 50 பைசா எக்ஸ்ட்ரா போடுறாங்க. நீங்கள் எத்தனை கிராம் காயின் வாங்கினாலும் 5 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் எல்லாத்துக்குமே 1 கிராமுக்கு 2 ரூபாய் 50 பைசா வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நேரில் போனீங்கன்னா மேபி 50 பைசே குறைக்கலாம். ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணுறதில்ல. ப்ளஸ் அந்த 2 வேல்யூக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி போட்டால் 893 ரூபா வரும் நீங்கள் 5 கிராம் காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது. யாராவது பாராக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 250 கிராம்ஸுக்கும் 100 கிராம்ஸ்க்கும் நான் எஸ்டிமேஷன் வாங்கியிருக்கேன் ஜிஆர்டியில். அதை உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது நேத்தி ரேட்டுக்கு வாங்கினது 250 கிராம்ஸ்க்கு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நேற்று சில்வரோட ரேட்டு 170 ரூபா. சில்வரோட வேல்யூ இந்த கிராம் இன்ட்டு இது போட்டிருக்காங்க. வேஸ்டேஜ்லாம் எதுவுமே கிடையாது. மேக்கிங் சார்ஜஸ் 1 கிராமுக்கு 2 ரூபாய் 50 பைசா போடும்போது 624 ரூபா. அப்போ சப் டோட்டல் பண்ணி பார்த்துட்டு ஜிஎஸ்டியும் பார்த்தோன்னா 44,363 ரூபா வருது. நீங்கள் 250 கிராம்ஸ் வாங்கணும் சில்வர் அப்படின்னா. நீங்கள் எந்த ஷாப்பில் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பொருளாக வாங்க போகிறீங்களோ அந்த ஷாப்பில் வாங்கும்போது அந்த 10% வேஸ்டேஜ் உங்களுக்கு லெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது 100 கிராம்ஸ் காயினுக்கு இன்றைக்கி இருக்கிற ரேட் படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,872 ரூபா வருது. அதாவது 17,870 ரூபா வரும் 100 கிராம்ஸ் காயின்.
அதுவுமே ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்குது, இந்த மாதிரி பாராவும் கிடைக்குது. எது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அது மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கோல்டெலாம் வந்து பேங்க்லாம் வாங்குவாங்க, வேர்ல்டு பேங்க்லாம் வாங்கி ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி சில்வர்ஸ்லாம் ஏதாவது பேங்க் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதியில் இருக்கிற பேங்க் மட்டும் சென்ட்ரல் பேங்க் வந்து சில்வர் வாங்கி வச்சுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியலை. சில்வரோட ரேட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாக இருக்குது சில்வருக்கு. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் இருக்குது இல்லையா, நமக்கு அதுக்கு சோலார் பேனல்ஸ்க்கு, நம்மளோட மொபைல்ஸில் யூஸ் பண்ணுற சிப்புக்கு, இதுக்கெல்லாம் யூசேஜ் அதிகமாக இருக்கிறதால சில்வரோட சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. அப்போ சப்ளை கம்மியாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது எந்த பொருளாக இருந்தாலும் ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அது இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது மார்க்கெட்டை பொறுத்து தான், நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போது நீட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்கிறதாலையும் சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வந்து நிறைய பேர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியலை, அந்த மாதிரி சில்வர் வாங்கலாம் அப்படின்றதாலையும் தான் அதிகமாக ஆயிட்டுருக்கு. இதே மாதிரி கண்டினியூவாக ஆகுமான்னு சொல்ல முடியாது, இல்லை கம்மியாகுமா அப்படின்னும் நமக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சேமிப்பை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்டு மட்டும் வாங்காமல், சில்வர் மட்டும் வாங்காமல், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு சில்வர் பொருட்களாகவோ நகைகளாகவோ வாங்காமல் காயின் பார் இந்த மாதிரி வாங்கி வச்சாதான் அதோட ரீசேல் வேல்யூ நமக்கு நல்லாயிருக்கும். இதே பொருளாக வாங்கினீங்கன்னா ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கோல்டு சில்வர் ரெண்டுமே இந்த இயர் தான் வந்து உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே மாதிரியே கம்மிங் இயர்ஸில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொஷின் மார்க் தான். முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரேட் கம்மியானாலும் அதிகமானாலும் நம்மளோட சேவிங்ஸ் வந்து அப்படியே ஆவரேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே டைமில் நம்ம பல்காக வாங்கும் பொழுது ரேட் கம்மியாயிட்டாலோ இல்லை அதிகமாயிட்டாலோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்மியாயிட்டால் சந்தோஷப்படுவோம், அதிகமாயிட்டால் சந்தோஷப்படுவோம். டக்குன்னு சடனாக ஒரு டவுன்ஃபால் வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷாப்பில் அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஜிஆர்டி ஆன்லைனில் கொஞ்சம் காயின்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜிஆர்டி ஆன்லைன் ஷாப்பிங் நம்பரில் நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ நீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 டேஸில் வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணிவிடுவாங்க ப்ராடக்ட்டை. அவங்க ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். அப்போது வந்து நீங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க, இல்லை ஓடிபி ஏதாவது உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது பொறுத்து உங்களுக்கு சேஃபாக டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஷாப்ஸில் உங்களுக்கு காயின் அவைலபிளாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட ஆன்லைனில் காயின் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. நீங்கள் ஒன்ஸ் என்கொயரி பண்ணிவிட்டு எஸ்டிமேஷன் வாங்கிட்டு அமௌண்ட் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க.